அதாவது நான் ஜஸ்டிஃபை பண்ணல, எதுவும் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. திமுக செய்ததுதான் இவங்களும் செய்யறாங்க. 5 ஆண்டு காலத்தை திமுக இதான் செஞ்சாங்க. ஏர்போர்ட் மூர்த்திய குண்டர் சட்டத்தில் போடுறதுக்கு என்ன அவசியம்? என்ன பண்ணிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி? அவர் மேல தாக்குதல் நடந்தது, அதை போய் கேள்வி கேட்டாரு. குண்டர் சட்டம். அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர். எவ்வளவு ஊடக சவுக்கு சங்கர்லாம் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து குண்டர் சட்டம் அவங்க பண்ணதுதான். ஆனா அது நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அவங்க பண்ணாலும் இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு டீசென்சி, பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் டீசென்சி வரணும். சும்மா போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. இன்னொன்னு, ஒரு முதலமைச்சரை பத்தி பேசக்கூடாது. முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி. அவர் யார் வேணா இருக்கட்டும், அந்த பொறுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ அரசியல் அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுங்க. அது போயிட்டு ரொம்ப ஒரு மோசமான கொச்சையான வார்த்தை இல்ல. நீங்க அரசியல் பேசுங்க, விமர்சனம் வையுங்க, கடுமையா விமர்சனம் வையுங்க. அவங்க கொள்கை ரீதியில் தப்பு பண்றாங்க, அரசியல் ரீதியில் தப்பு பண்றாங்க, சரியா நிர்வாகம் இல்லை அப்படிலாம் சொல்லுங்க. ஆனா ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வணக்கம். முக்கியமா இந்த கனிம வழக்கு, அதாவது கடந்த திமுக ஆட்சியில மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பாதி காணும். வடிவேல் படத்துல கிணத்தை காணும், அது மாதிரி பாதி மலையை காணும். அவ்வளோ மோசமா காட்ஃபாதர், பல காட்ஃபாதர்கள் தென் மாவட்டத்தில். எவ்வளோ நாங்க போராட்டம் பண்ணோம், எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம். நாங்க போராட்டம் பண்ணோம், எங்க மேல வழக்கு. ஆனா கேரளாவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு கடத்திட்டு போயிருக்கிறாங்க. நான் நேரடியா பார்த்தேன். நான் பார்த்திருக்கிறேன். பெரிய இந்த டாரஸ் அதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அமைச்சர் பிரபு அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு ஆய்வு பண்ணாரு, போனார், வந்தார், பார்த்தாரு. அது என்னன்னா, அவர் வரதுக்கு முன்பு அந்த செய்தி அங்கிட்ட போயிடுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த லாரிகள்லாம் உள்ள ஊருக்குள்ள நிறுத்திடுறாங்க, மெயின் ரோட்ல எடுத்துட்டு போறது இல்ல. அமைச்சர் வராருன்னு, அமைச்சர் போன பிறகு திரும்பி மெயின் ரோட்ல கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க இருந்து இப்போ அங்க தென்காசிக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் வடக்கு வந்திருக்கு. கடத்திட்டு போறது எங்க கடத்திட்டு போறோம். இப்ப என்னன்னா, அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணும். ஏன்னா இது இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். தமிழ்நாடு பிரச்சனை மட்டும்தான் ஒரு இவங்க சிபிசிஐடி எல்லாம் பண்ணலாம். இது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இன்வால்வ், 3 ஸ்டேட் இன்வால்வ். சிபிஐ விசாரணை நடத்தினா கடந்த காலங்களில் யார் எவ்வளவு கடத்திட்டு போய் என்னென்ன பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் அவங்களோட சொத்துக்களை அவங்க எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி அபராதம் வழங்கி அந்த இப்ப இருக்கிற குவாரிகள்லாம் மூடி இடி என்ன பண்ணணும். ஏன்னா இப்ப ஃபைன் பார்த்தா சும்மா ஒண்ணும் இல்லாத ஃபைனை கட்டிட்டு போயிடுறாங்க. ஒட்டுமொத்தமா அதை ஜப்தி பண்ணிடணும். அவங்க ஒட்டுமொத்த சொத்தையும் ஜப்தி பண்ணி அவங்க மேல கைது நடவடிக்கை எல்லாம் பண்ணி அதுக்கு சிபிஐ விசாரணை நடத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, அமைச்சரும் சரி அவங்களுடைய அதிகாரிகளும் சரி இப்ப இருக்கிற டெக்னாலஜியில எல்லா ரோட்லயும் சிசிடிவி கேமரா வச்சாலே போதும். அது லைவ்ல அமைச்சர் சென்னையில உட்காந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை லாரி போயிடுச்சு. இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது அவசியம் பண்ணி யார் எடுத்துட்டு போறா, கணக்கு இருக்குதா, என்ன வருதுன்னு சொல்லிட்டு 2-3 பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான் இனிமேல் சரி. அதனால இது இல்லாம இந்த குவாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணணும். ஏன்னா இந்த குவாரிகளை ஆய்வு பண்ணி அதை முறைப்படுத்தினா தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் 25,000 கோடி ரூபாய் வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு வரும், ஆண்டுதோறும் வரும். அதே போன்று இந்த மணல் கொள்ளை, இந்த மணலை எடுக்க வேண்டாம். மணல் எடுக்கிறது பதிலா தடுப்பணை கட்டுங்க. நீங்க மணல் மலேசியால இறக்குமதி பண்ணிக்க. எம்சாண்ட் போதுமான அளவுக்கு இருக்குதா? குவாரியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா திறந்து விட்டுட்டாங்க, எவ்வளோ எம்சாண்ட் இருக்குது. அதனால மணல்ல நம்ம நிறுத்தணும். அது மணல்ல யாரும் எடுக்கக்கூடாது. பாருங்க, இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க. பாமகவில் எந்த குழப்பமும் கிடையாது.
எந்த குழப்பமும் கிடையாது. எல்லாமே நல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அதனால எந்த குழப்பமும் கிடையாது. பாமக இன்னைக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட எங்களுக்கு நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம். மற்ற கட்சிகள் எல்லாம் படுதோல்வி தோல்வி எவ்வளோ நடந்திருக்கு. எங்களுக்கு எண்ணிக்கை இல்லைன்னா கூட எங்களுடைய தாக்கம் எங்களால கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம். நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால நாங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நாங்க நிக்கிறோம் தேர்தலில். அந்த வகையில அதுக்கு பிறகும் நாங்க இன்னைக்கு வேகமா இங்க வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி எங்களுக்கு பாமகவுக்கு இருக்கு, இன்னும் இருக்கும். போக போக நீங்க பார்க்க தான் போறீங்க. யார் சொன்ன வட மாவட்டத்தை சார்ந்ததா இருக்குது? அது நீங்க செய்தி போட மாட்டீங்க. எவ்வளவு நான் போயிட்டு இப்ப 100 நாள் நடைபெறும் எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்தேன். நான் எல்லா பகுதியிலும் எங்க அமைப்புகள் எல்லாமே இருக்கிறாங்க. எங்க கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர் பொருளாளர் 2 பேரும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். இதுவே எவ்வளவு பெரிய, மற்ற கட்சியில் அப்படிலாம் இல்ல. 2 நிர்வாகிகள் பெரிய பொறுப்பு, 2 பேரும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பிரச்சனைகள்ல நாங்க கையாளுறோம். திண்டுக்கல்ல ஒரு பிரச்சனைனா நாங்க தான் போய் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில பிரச்சனை எல்லாமே அங்க நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே போல மேற்கு பகுதியிலையும் எத்தனையோ பிரச்சனை எடுத்து நாங்க கையாளிட்டு. ரைட், நன்றி.